பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பத்தி தான் சோஷியல் மீடியால இப்போ அதிகமா பேசப்பட்டு வருது. இந்த சீசன் ஆரம்பத்துல அதிகமா ட்ரோல் செய்யப்பட்டாலும் இப்போ விளையாட்டு ஓரளவுக்கு வேகம் எடுக்க தொடங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணமே பார்வதி தான். பார்வதி ஆரம்பத்துல திவாகரோட சேர்ந்து அலப்பறை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ தனியா விளையாட்ட தொடங்கி இருக்காங்க. ஸ்கூல் டாஸ்க்ல நடந்த ஒரு விஷயத்தை பார்த்து மனமுடைஞ்ச விஜய் பார்வதி பிக் பாஸ் வீட்ல இருந்து கிளம்பிடலாம் போல இருக்குன்னு கண்ணீரோட சொன்ன விஷயம் வைரல் ஆகி இருக்கு. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குன்னு பார்வதி அழ, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான், எல்லாரும் உங்களை டார்கெட் பண்ணி பிரபலமாக பார்க்கறாங்க, அது உங்களுக்கு புரியாம இருக்கு பாருன்னு சொல்றாங்க ஆதரவாளர்கள். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒன்னும் சென்சிட்டிவ் இல்ல பார்வதி, அடுத்தவங்க மன நோகிறபடி பேசுறது உங்களோட வழக்கம், நீங்க பேசுறத கேட்டு மத்தவங்களுக்கும் இப்படித்தானே கஷ்டமா இருக்கும், நீங்க செய்த கர்மா உங்களை திருப்பி அடிக்குது, இப்படியே அடிக்கடி கர்மா அடிச்சா நல்லாதான் இருக்கும், கிளம்புறேன்னு பார்வதியே சொல்றாங்க. அவங்கள வெளியேத்துங்க பிக் பாஸ்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நடந்த சீசன்லயே இந்த 9வது சீசன் தான் ரொம்பவே மோசம். பிக் பாஸ் 9 சீசன் மோசமானதுக்கு முக்கியமான காரணமே விஜய் பார்வதி தான். அவங்கள வெளியேத்துறது தான் நல்லது. பார்வதியை மட்டும் வெளியே அனுப்பிட்டா இந்த சீசன்ல மீதி இருக்கிற நாட்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்தவங்க கேரக்டரை பத்தி மோசமா பேசுறது பார்வதியோட வழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மொட்டை கடிதாசி தாங்கிக்க முடியலையாம். கண்ணீரை பார்த்து ஏமாந்து ஓட்டு போடாதீங்க மக்களே, எல்லாமே நடிப்பு தான், பார்வதி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பிக் பாஸ் பார்வையாளர்கள். பொதுவா ஒருத்தங்க வாழ்க்கையில என்னதான் திருந்தி இருந்தாலும் அவங்க முன்னாடி செஞ்ச செயல்களை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு அடி கிடைக்கிறது போலதான் இப்போ பார்வதிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இந்த நிகழ்ச்சியில வர எல்லா ப்ரோமோக்கள்லயும் பார்வதி தான் இருப்பாங்க. பார்வதி இல்லாத ப்ரோமோ இருக்கான்னு தேடி பார்த்தா அங்க ஏமாற்றம் தான் இருக்கும். எல்லா ப்ரோமோவிலையும் நான் தான் வருவேன்னு பல மாசமா ட்ரைனிங் எடுத்த மாதிரி பார்வதி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க அண்ணன் வாட்டர்மெலான் திவாகர் வெளியேற்றத்துக்கு அப்புறம் தான் பார்வதி கொஞ்சம் அவங்களோட விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் திவாகரை மண்டைய கழுவி சண்டையை ஏத்தி விடுவாங்க, இன்னொரு பக்கம் கம்ருதன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ இவங்க இப்படிதான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதால எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. இந்த வாரம் அமித் தான் பார்வதி கிட்ட சிக்கி இருந்தாரு. ஆனா அவரும் ஒரு கட்டத்துல பார்வதியோட விளையாட்டை பார்த்து அலர்ட் ஆகிட்டாரு. உண்மையில சொல்லணும்னா பார்வதி நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேக்குற மாதிரி தான் தன்னோட விளையாட்டை இப்ப விளையாடிக்கிட்டு இருக்காங்க பார்வதி. ஆரம்பத்துல சண்டை கோழியா இருந்த பார்வதி இப்ப எல்லாரோடைய அனுதாபத்தையும் வாங்கிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. எல்லா சீசன்கள்லயும் ரசிகர்கள் அதிகமா எதிர்பார்க்கிற ஸ்கூல் டாஸ்க் இந்த சீசன்லயும் இப்ப வந்துடுச்சு. இதுல பார்வதி வார்டனா நடிக்கிறாங்க. அவங்க அந்த கேரக்டராவே மாறி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே பார்வதி மேல இருக்கிற வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்வதி நான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.